கரும்புகையும் தீக்குழம்பும் அக்னி ஜுவாலையும் குமரி கொண்டு பொய் ஓலையை கொடுத்து ஏமாத்தி விட்டல்லவா போய்விட்டார். இந்த விபரீத அமைதியானது பல்லவன் இல்லாத அவமதிப்புகளுக்கெல்லாம் உள்ளாக்கினான். எல்லாம் நாகநந்தியின் ஓலையால் வந்த வினை. சபையில கொஞ்ச நேரம் நிசப்தம் குடிகொண்டிருந்துச்சு. ஆயனரும் சிவகாமியும் வாதாபி வீரர்களை சந்திக்க நேர்ந்தது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் கொஞ்சம் பின்னோக்கி போகணும். காஞ்சி நகரத்துடைய வடக்கு கோட்டை வாசல்ல மகேந்திர பல்லவர்கிட்ட விடை பெற்றுக்கொண்டு பிரிஞ்சப்ப புலிகேசியுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஒருவாறு நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். கரும்புகையும் தீக்குழம்பும் அக்னி ஜுவாலையும் குமரி கொண்டு எப்போ வெளிக்கிளம்பலா அப்படின்னு வழி பார்த்து கொண்டிருக்கிற நெருப்பு மலையுடைய கர்ப்பத்தை போல இருந்துச்சு அவரோட உள்ளம். காஞ்சி மாநகருடைய மணிமாட மண்டபங்களும் அந்த நகர மக்களுடைய செல்வமும் சிறப்பும் காஞ்சி அரண்மனையுடைய மகத்தான ஐஸ்வர்யமும் அங்கே அவர் பார்த்த காட்சிகளும் வைபவங்களும் அளவற்ற பொறாமை தீய அவருடைய உள்ளத்தில் மூட்டி இருந்துச்சு. அந்த பொறாமை தீய வளர்க்கிற காற்றா அமைந்தது கடைசியாக நடந்த சிவகாமியோட நடனம். நடனத்தப்ப மகேந்திர பல்லவர் கலைச்செருக்கோடு கூறிய மொழிகள் கலை உணர்வே இல்லாத புலிகேசியுடைய உள்ளத்தில் பெரும் துவேஷத்தை உண்டாக்குச்சு. எல்லாத்துக்கும் மேலா புலிகேசியுடைய மனசில் கோபம் குமிரி எழும்பும்படி செஞ்ச விஷயம் மகேந்திர பல்லவர் தம்ம நெடிகளும் ஏமாற்றி வந்திருக்காரு அப்படிங்கிற உணர்ச்சி தான். வடபெண்ணை கரையில் தம்முடைய முன்னிலையில் அவர் தன்னந்தனியாக வந்து நின்று பொய் ஓலையை கொடுத்து ஏமாற்றி விட்டல்லவா போய்விட்டார். அதுக்கப்புறமா நெடிகளும் எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை தந்திர மந்திரங்கள், எத்தனை மாயாஜாலங்கள். நியாயமா இந்த காஞ்சி மாநகரம் இதுக்குள்ள தமது காலடியில் விழுந்து கிடக்கணும். ஐஸ்வர்ய கர்வமும் கலை கர்வமும் கொண்ட காஞ்சி மக்கள் தம் முன்னிலையில் நடுநடுங்கி கொண்டு உயிர் பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கணும். இந்த மகேந்திர பல்லவனுடைய மணிமுடிய தம்முடைய காலால் உதைத்து தள்ளி இருக்கணும். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வடபெண்ணை கரையில் நின்றிராம நேரே முன்னோக்கி வந்திருந்தா இதெல்லாம் சாத்தியமாயிருக்கும். இப்போ காஞ்சியிலும் உறையூரிலும் மதுரையிலும் கூட வராகக்கொடி பறந்து கொண்டிருக்கும். இதையெல்லாம் நடக்காமற் போய்விட்டதன் காரணம் என்ன? எல்லா மகேந்திர பல்லவனுடைய மாய தந்திரங்கள் தான். வனவிலங்குகளையெல்லாம் கதிகலங்க செய்யக்கூடிய வீர புலிய கேவலம் ஒரு நரி, வளையில பதுங்கி வாழற நரி தந்திரத்தினால வென்றுவிட்டது. இதை நினைக்க நினைக்க வாதாபி சக்கரவர்த்திக்கு கோபம் மேலும் மேலும் பொங்கி கொண்டு வந்துச்சு. அவரோட நெற்றியின் நரம்புகள் ஒவ்வொன்றும் புடைத்து கொண்டு நின்றுச்சு. அவரோட முகத்தை பார்த்தவங்க என்ன விபரீதம் வரப்போகுதோ அப்படின்னு பயந்து நடுங்குனாங்க. காஞ்சி நகரத்திலிருந்து வெளியேறியதிலிருந்து அந்த நகரத்துக்கு வடக்க ஒரு காத தூரத்தில் சளுக்கருடைய பெரும் சைனியம் தங்கியிருந்த இடத்துக்கு போய் சேரற வரைக்கும் வாதாபி சக்கரவர்த்தி வாய் திறந்து பேசலை. இந்த விபரீத அமைதியானது அவர் கூட போனவங்களுக்கெல்லாம் பீதியை ஊட்டுச்சு. சக்கரவர்த்தி கூடாரத்தை அடைஞ்சதும் எரிமலை நெருப்ப கக்க ஆரம்பிச்சுது. வாதாபியின் படைத்தலைவர்களும் பண்டகசாலை தலைவர்களும் ஒற்றற்படை தலைவர்களும் புலிகேசியுடைய கோபாக்னியில் எரிஞ்சு பொசுங்குனாங்க. தளபதிகள் முதலானோர் மந்திர ஆலோசனைக்காக வந்து கூடுனதும், உங்களில் பாதி பேரை யானையோட காலால் இடற செய்ய போகிற, மிச்ச பாதி பேரை கழுவலை ஏற்ற போகிற அப்படின்னு புலிகேசி ஆரம்பித்தார். அதை கேட்டு மௌனமாக இருந்த சபையினரை பார்த்து, ஏன் சும்மா இருக்கீங்க, எல்லாருக்கும் வாயடைச்சு போயிடுச்சா அப்படின்னு கர்ஜித்தார். அதுக்கப்புறம் சரமாரியாக அவர் வசைபானங்களை பொழிஞ்சார். தென்னாட்டு படையெடுப்பில் நாளது வரையில் ஏற்பட்டிருந்த முட்டுக்கட்டைகள், தோல்விகள், ஏமாற்றங்கள் எல்லாவற்றுக்கும் அவங்க தான் காரணம் அப்படின்னு குற்றம் சாட்டினார். வீரம் மிகுந்த படைத்தலைவர்களே, புத்தியிற் சிறந்த ஒற்றர்களே கேளுங்கள். இந்த காஞ்சி நகரின் கோட்டை வாசல்களுக்கு ஒரு சமயம் வெறும் ஒற்றை மரக்கதவு போட்டிருந்தது. அப்போது நாம் வந்திருந்தால் நம்முடைய யானைகளில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோட்டை வாசலை திறந்து விட்டிருக்கும். இந்த கோட்டை மதிலை காக்க அப்போது 10,000 வீரர்கள் கூட இல்லை. நமது வீரர்கள் ஒரே நாளில் அகழியை கடந்து மதிலை தாண்டி உள்ளே புகுந்திருக்கலாம். இந்த மகேந்திர பல்லவன் ஓடி வந்து என்னுடைய காலில் விழுந்திராவிட்டால் காஞ்சியை லங்காதனம் செய்திருப்பேன். அப்படிப்பட்ட காஞ்சி நகரில் என்னை அந்த பல்லவன் இல்லாத அவமதிப்புகளுக்கெல்லாம் உள்ளாக்கினான்.
ஒரு கல் தச்சனுக்கும் ஒரு கூத்தாடி பெண்ணுக்கும் முன்னால் என்னை அவமானப்படுத்தினான். எனக்கு கலை தெரியாதாம், ரசிகத்தன்மை இல்லையாம். என்ன கர்வம், என்ன அகம்பாவம் அப்படின்னு சொல்லி பற்களை நர நரன்னு கடிச்சு தரையில காலால உதைச்சாரு புலிகேசி மகாராஜா. அதுக்கப்புறமா மகேந்திர பல்லவன் இந்த காஞ்சிக்கோட்டையை பழுது பார்த்து செப்பனிட்டு கொண்டிருந்த போது நீங்கள் வடபெண்ணை கரையில் சாவகாசமாக தூங்கிக் கொண்டிருந்தீர்கள் அப்படின்னு சொல்லி பயங்கர துணியோடு சிரிச்சாரு புலிகேசி. அப்ப வாதாபி ஒற்றற்படை தலைவன் கொஞ்சம் தைரியம் கொண்டு, பிரபு, எல்லாம் நாகநந்தியின் ஓலையால் வந்த வினை, அப்போதே நான் ஆட்சேபித்தேன் அப்படின்னு சொன்னான். புலிகேசி கண்ணில் தீப்பொறி பறக்க அவனை பார்த்து சொன்னாரு, நிர்மூடா, உன்னுடைய முட்டாள்தனத்துக்கு நாகநந்தி மேல் பழி போட பார்க்கிறாயா? நாகநந்தி ஒரு நாளும் தப்பான யோசனை கூறியிருக்க மாட்டார். நமக்கு வந்த ஓலை நாகநந்தியின் ஓலை அல்ல. நாகநந்தியின் ஓலையை இந்த திருடன் மகேந்திரன் நடுவழியில் திருடிக் கொண்டு விட்டான். அது மட்டுமா, வேறு பொய் ஓலை எழுதி இவனே மாறுவேடத்தில் என்னிடம் அதை கொண்டு வந்து கொடுத்தான். நமது புத்திசாலிகளான ஒற்றர்களால் இதையெல்லாம் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆஹா, நாகநந்தி மட்டும் அச்சமயம் நம்மோடு இருந்திருந்தால் இப்படியெல்லாம் நடந்திருக்குமா? இந்த பல்லவனரியின் தந்திரமெல்லாம் அவரிடம் பலித்திருக்குமா? நீங்கள் இவ்வளவு பேர் இருந்து என்ன பயன்? புத்த பிக்ஷு ஒருவர் இல்லாததனால் நமது பிரயத்தனமெல்லாம் நாசமாகிவிட்டதுன்னு சொன்னார். நாகநந்தியை பற்றி பேச ஆரம்பித்த உடனே சக்கரவர்த்தியுடைய உள்ளம் கனிவடைஞ்சு பேச்சும் கொஞ்சம் நயமாக வந்துச்சு. இதுதான் சமயம்னு வாதாபி சேனாதிபதி என்ன சொன்னார்னா, பிரபு, போனது போயிற்று. இப்போது நமது சைனியத்தை வாதாபிக்கு பத்திரமாக கொண்டு போய் சேர்ப்பதை பற்றி யோசிக்க வேண்டும். நாள் ஆக ஆக நாம் திரும்பி போவது கடினமாகிவிடும் அப்படின்னு சொல்லி வந்தப்ப புலிகேசி இடிமுழக்கம் போன்ற குரல்ல, சேனாதிபதி, என்ன சொன்னீர்? திரும்பி போகிறதா அப்படின்னு கர்ஜனை செய்தார். மறுபடியும் அவர் என்ன சொன்னார்னா, தளபதிகளே கேளுங்கள், நாகநந்தி அடிகள் இந்த காஞ்சி கோட்டைக்குள்ளே பல்லவனுடைய சிறை கூடத்தில் அடைப்பட்டு கிடக்கிறார். இளம் பிள்ளை பிராயத்தில் பெற்ற தாயைப் போல் என்னை எடுத்து வளர்த்து காப்பாற்றியவர் அவர். என் உயிரை காப்பதற்காக தம்முடைய உயிரை பல தடவை பலி கொடுக்க துணிந்தவர். வாதாபி சிம்மாசனத்தில் என்னை ஏற்றி வைத்தவர். உத்தராபதத்தின் மகா சக்கரவர்த்தி ஹர்ஷவர்தனரை என்னிடம் சமாதானம் கூறி தூது அனுப்ப செய்தவர். அத்தகைய மகா புத்திமான் இந்த பல்லவனரியின் வளையிலே அடைப்பட்டு கிடக்கிறார். அவரை அப்படியே விட்டுவிட்டு நாம் ஊருக்கு திரும்பி போக வேண்டும் என்று சொல்கிறீர்கள்? ஒரு நாளும் இல்லை. படைத்தலைவர்களே, காஞ்சி கோட்டையை தாக்கும்படி உடனே நமது வீரப்படைகளுக்கு கட்டளையிடுங்கள். காஞ்சியை பிடித்து மகேந்திர பல்லவனுடைய மாளிகையை சுட்டெரித்து மகேந்திரனுடைய தலையை மொட்டையடித்து நமது தேர்காலில் கட்டிக்கொண்டு வாதாபிக்கு திரும்பி போவோம். நாகநந்தி அடிகளை சிறை மீட்டு அவரை நமது பட்டத்து யானையின் மீது வைத்து அழைத்து போவோம். உடனே புறப்படுங்கள் அப்படின்னு சொல்லி நிறுத்தினார். சபையில் கொஞ்ச நேரம் நிசப்தம் குடிகொண்டிருந்துச்சு. இது என்ன மௌனம்? ஏன் பேசாதிருக்கிறீர்கள்? பல்லவ நாட்டு கச்சிலைகளை பார்த்துவிட்டு நீங்களும் கச்சிலையாக போய்விட்டீர்களா அப்படின்னு புலிகேசி கேட்டார். அதனால் தளபதிகள் ஒவ்வொருவரா தம்முடைய அபிப்பிராயங்களை சொல்லத் தொடங்கினாங்க. யானை படைத்தலைவர், யானைகள் எல்லாம் உணவின்றி மெலிந்து விட்டனும், அதோட வெறி அதிகமாகி வருதுன்னும், சில நாள் போனால் யானைகள் கட்டுமீறி கிளம்பி நம்முடைய வீரர்களையே அழிக்க ஆரம்பித்து விடும்னு சொன்னார். காலாட்படை தலைவரோ, காஞ்சிக்கோட்டையை தாக்கும்படி வீரர்களை ஏவுதல் இயலாத காரியம்னு, அவங்க ஏற்கனவே சோர்வும் அதிருப்தியும் கொண்டு ஊருக்கு திரும்பி போக துடித்து கொண்டிருக்கிறாங்கன்னு தெரிவித்தார். பண்டகசாலை அதிபதியோ, இன்னும் சில நாள் போனால் எல்லாரும் பட்டினியினாலேயே செத்து போக நேரிடும்னு சொன்னார். ஆயுதசாலை அதிபதி, கோட்டையை தாக்கிறதுக்கு வேண்டிய ஆயுதங்கள் இல்லைன்னு, கொண்டு வந்தவையெல்லாம் முன் தாக்குதல்களில் நஷ்டமாகிவிட்டனன்னு சொன்னார். இதையெல்லாம் கேட்க கேட்க புலிகேசிக்கு கோபம் பொங்கி கொண்டு வந்துச்சு. இருந்தாலும் அவ்வளவு பேரும் சேர்ந்து சாத்தியமில்லைன்னு சொல்கிறப்ப அந்த ஒருமுகமான அபிப்பிராயத்துக்கு மாறா கோட்டையை தாக்கத்தான் வேணும்னு சொல்ல புலிகேசிக்கு துணிச்சல் வரலை. ஆஹா, உங்களை நம்பி நான் இந்த படையெடுப்பை ஆரம்பிச்சனே அப்படின்னு வெறுப்பாக பேசிட்டு, இருக்கட்டும், எல்லாரும் போய் தொலையுங்க, இன்னைக்கு ராத்திரி யோசிச்சு நாளைக்கு முடிவு சொல்லுறேன்னு சொன்னார்.